நைட்டு 11:45 நாங்க வந்து டீ குடிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். எப்படி ஒரே கருங்கும்னு இருக்கு. 24 தான் ஆகுதா? நாங்க வந்து இப்போ வெளியே போறோம். நல்லா பெட்ல செட்டில் ஆயிட்டோம். செட்டில் ஆனவங்களை எங்க அம்மா பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நைட்டு எப்பயுமே டீ குடிக்கிறதுக்கு போவாங்க. நான் கூப்பிட்டா மட்டும் இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இவங்க போனா மட்டும் நான் பின்னாடியே காட்டுக்குட்டி மாதிரி போவேன். ஏன் பின்னாடி வர மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு நீ ஒத்துக்கிட்டதான் இவ்வளவு நாள் போயிருக்கோம். ஆமா, நீங்க கூப்பிட்டீங்க அப்ப நானும் வருவேன் அப்படின்னு வந்தேன். இளையராஜா பாட்டு ஓடிருச்சா? அம்மா காப்பி ரைட்ஸ் கார்டு கொடுத்துட போறாரு. எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணன் காரை ஸ்டார்ட் பண்ணாலே பாட்டு ஸ்டார்ட் ஆகி கிழவி படத்துல எப்படி அவரு ஸ்கூப்லி அவரோட டெம்போ ஸ்டார்ட் ஆனே பாட்டு அவரு ஸ்டார்ட் பண்ணாலே பாட்டு. எவ்வளவு அவசரமா யாராவது அங்க செத்துட்டாங்கன்னா கார் எடுத்து அவனுக்கு தேவையான பாட்டை தேடியதுக்கு அப்புறம் தான் கார் எடுப்பான். நாங்க வந்து இப்ப மணி வந்து 11 கரெக்டா 11:30 ஆயிடுச்சு. நான் 11:45 நான் தப்பா சொல்லிட்டேன். 11:30 ஆயிடுச்சு. கிளம்பிட்டோம் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கணும். 11:30 மாதிரி இல்ல, ஏதோ வீடியோ அப்படியே ஏரியாவே கருங்கும்புன்னு இருக்கு. ஏன்னா இங்க சாயங்காலமா பனிமடையில துடியலூர் ஏரியால ஃபுல்லா மழை, சரியான ஆலங்கட்டி மழை. நாங்க வேற டவுனுக்குள்ள போயிட்டோம், சிட்டிக்குள்ள. அங்க போனா பன்னிமடையும் சிட்டி தான், துடியலூரும் சிட்டி தான். அதுக்காக சிட்டில நினைச்சுக்காதீங்க. அப்படி சிட்டினா காந்திபுரம் இந்த பக்கம் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு போயிட்டோமா. இங்க பார்த்தா சாயங்காலம் பயங்கர மழைன்னு சொல்லி ஹஸ்பண்ட் போன் பண்றான். இப்படியும் இடி மின்னலான மழை. நம்மளுக்கே அங்க வேலன்ல இருந்து வெளியே வரும்போது அங்கேயும் கொஞ்சம் இருட்டாதான் இருந்துச்சு. மழை பெஞ்சு அப்பல இருந்தே கரண்ட் இப்ப வரைக்கும் கரண்ட் வரவே இல்லை. ஏதோ யூபிஎஸ்ல லைட்டுங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைட்டு ஒரு ஃபேனோட ஓடிக்கிட்டு இருக்கு வீடு. அப்புறமா அவங்களுக்கு மேல குட்டிக்கும் அவ்வளவுதான் ஒரு லைட்டும் ஒரு ஃபேனும் மட்டும் போட்டு விட்டுருக்கோம். ஊர் வந்து ஒரு மலைக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு சில்லுன்னு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மரம் எல்லாம் உடஞ்சு விழுந்திருக்கு போல. கரண்டே காணா. இப்ப 5 மணி நேரமா 6 மணி நேரத்துக்கு மேலேயாச்சு. 5 மணில இருந்தே கரண்ட் இல்ல. 5 மணில இருந்து கரண்ட் இல்ல. இப்ப கரெக்டா 5 மணி நேரமா 7 மணி நேரம். ஆமா, 7 மணி நேரமா கரண்ட் இல்ல ஊருக்குள்ள. அப்படி ஒரு மழை பெஞ்சிருக்கு. அந்த ஒரு மலைக்கே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரே அப்படியே சில்லுன்னு இருக்கு. பழைய கோயம்புத்தூரை பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப ஏசி போட்டா கூட வேர்க்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு வந்து ஒரு மலைக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி குளிருதுன்னு. இல்லைன்னா ஏசி ஒண்ணுல வச்சா அந்த கார்ல போடுற ஏசி கூட ஒண்ணுல வச்சா கூட பத்தாது. நைட்டுமே சூடா இருக்கும். நைட்டுமே கஷ்டமா இருக்கும். வெளியில இறங்கினோம்னா அப்படியே அனலா இருக்கும். நைட்டு பகல் எல்லா நேரமும் கோயம்புத்தூர்ல நானும் வந்து 25 வருஷத்துல இந்த ஊருக்கு வந்து இவ்வளோ அனல் இவ்வளோ வெயில நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் முதல் முறையா இவ்வளோ வெயில் இவ்வளோ அனலை நான் பாக்குறேன். வெயில் அடிக்கும், ஆனா வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவா வெயில் வந்து தெரியாது. ஃபேன் போட்டா சில்லுன்னு இருக்கும். ஆனா இப்ப வீட்டுக்குள்ளயுமே அனல் அப்படி அனலா கொதிக்குது. அதே மாதிரி ஃபேன் போட்டாலும் சூடா காத்து வருது. அந்த மாதிரி ஆயிடுச்சு கோயம்புத்தூர். இன்னைக்கு ஒரு நாள் மழையில சில்லுன்னு மாறிடுச்சு. இப்பயுமே மழை வந்துட்டுதான் இருக்கு. மழை லேசா தூரல் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. நாங்க எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரஸ்புரம் போவோம். ஏன்னா அங்கதான் டீ கடை, அந்த டீ கடையில தான் பழக்கி வச்சிருக்கோம். அந்த டீ கடைக்கு போய் டீ எல்லாம் குடிக்க மாட்டோம். நானும் அஸ்மா வந்து ஹார்லிக்ஸ் குடிப்போம். அஸ்பக்கும் சிவாவும் வந்து டீ, சிவானாவும் ஹார்லிக்ஸ் குடிப்பாங்க. அஸ்பக் வந்து அது என்னடா காஃபி, அது என்னமோ டேவிட் ஆஃப் காபி. அந்த காபி குடிப்போம். அது கசனாடி இருக்கும். அதுதான் குடிப்பாங்க. வண்டி நிறைய போற மாதிரி இருக்கு. இங்கேயும் ஆள் பழக்கம் நிறைய இருக்கு. நம்ம ஊர்லதான் ஆளுங்க இல்ல போல. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சாய்பாபா கோயில்ல வந்து வேம்பால வேலையெல்லாம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அந்த இந்த கீழே இறங்குவாங்க பாத்தீங்களா, அந்த பாலம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கதான் வருவோம். அரஸ்புரத்துக்கு இந்த கடைக்கு தான் வருவோம். அஸ்பக் வந்து போய் வாங்குறதுக்கு போயிட்டியான், ஹார்லிக்ஸ் வாங்குறதுக்கு. அங்க போயிட்டு எங்கடா சிவானாவை காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு கூட்டம் பாருங்க. இந்த மணி எவ்வளவு ஆச்சு? இப்ப 12 மணி ஆச்சு. கூட்டத்தை பாருங்க. இந்த டைம்ல கூட்டம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஃபேமிலியா தான் இங்க வருவாங்க.
நல்லா இருக்கும். இங்க நாங்க இப்ப ரெகுலரா இங்கதான் வந்து வாரத்துல ஒரு 3 தடவையாவது வந்துருவோம். நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்திருக்கோம். கரெக்டா அந்த கடை 1 மணி வரைக்கும் இருக்கும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேல ஒரு 10 மணி வரைக்கும் லைட் எல்லாம் நல்லா தான் எரியும். அதுக்கப்புறமா லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி இருட்டுக்குள்ளதான் டீ கடை இருக்கும். அங்கிட்ட எல்லாம் உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்கு. இந்த மாதிரி டீயை குடிச்சிட்டு போவாங்க டிராவல்ல வர்றவங்க. இல்ல இதுக்காகவே நைட் டைம் வந்து அவுட்டிங்ல நைட் டைம் வந்து வெளியில போறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி டீ எல்லாம் குடிச்சிட்டு போவாங்க. டீ நல்லா இருக்குன்றாங்க. லெமன் டீ நல்லா இருக்குமா. நான் வந்து வெளியில போனா பால் இதெல்லாம் குடிக்க மாட்டேனா. ஆனா இங்க வந்து எனக்கு ஹார்லிக்ஸ் குடிக்கவும் எனக்கு பிடிச்சி போச்சு. சரி அதே குடிக்கலாம்னு சொல்லி இப்ப வர்றப்பெல்லாம் நானும் அஸ்மாவும் ஹார்லிக்ஸ் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊருக்கு புதுசா இந்த ஊருக்கு யாருன்னா வர்றாங்க இல்ல இந்த ஏரியாவுக்கு புதுசா வர்றாங்க அப்படின்னா என்ன இந்த இடத்துல மட்டும் பயங்கர கூட்டமா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்புறம் போர்டை பார்த்தாதான் ஓ இது டீ கடையா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அலம் போதும் பார்த்துக்கோங்க. நைட் டைம்ல பகல்ல வந்து நார்மலா இருக்கும். நைட்ல தான் கூட்டம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இந்த மாதிரி அத்தனை பேரும் இங்கதான் வருவாங்க. இங்க நானே ஒரு படுத்து தூங்குற நேரத்துல இங்க வந்திருக்கேன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி வர மாட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவு எனர்ஜியா சுத்துறாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள கார்ல பைக்ல வந்துட்டு. அஸ்மா வருங்க வாங்கிட்டு வருது. நான் சுரியான கூட்டம் எப்பயும் திக்கா இருக்கும். எனக்கு கொஞ்சம் தப்பால தண்ணி கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? தண்ணியா இருக்கா? ஆமா நல்லா தண்ணி கலந்துட்டாங்க. கூட்டம் வர்றவங்க எல்லாமே 5 காஃபி 8 காஃபி 4-5 பூஸ்ட்லாம் சொல்றாங்க. அப்புறம் அஸ்பா கிட்ட கொரியன் பன் கேட்டேன். ஆனா பில்லு போடுறது டைம் ஆயிருச்சுன்னு அதனால வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். தெரியல வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வருவான்னு தான் நினைக்கிறேன். அஸ்பாக்கு ஏதோ காஃபி வாங்கிட்டு வந்திருக்கான். குடி பரவாயில்ல குடி. ஒண்ணுமே கசப்பா இருக்கு. வெளியில வர லைட்டை போட்டு குடிமா உட்காந்து. எப்படி குடிக்கிறதுனா வாயில என்னோட விரதத்தை கலைக்க பாக்குறியா நீ? ஊதிட்டு வாந்தி எடுத்துட்டு என்ன செய்வேன்? கசப்பு கசக்குது. இத மனுஷன் குடிப்பானாடா? இப்ப அம்மா என்னைய போட்டோ எடுத்தாங்க. அழகா இருக்கு. சத்தியமா நான் நல்லா ஹார்லிக்ஸ் குடிச்சிருந்தேன். இப்படி எல்லாம் பண்ணி வாயை கெடுத்து வச்சுட்டு எனக்கு இன்னொரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டா. எனக்கு இன்னொரு ஹார்லிக்ஸ் இப்ப என் வாய் கசக்குது. அடுத்து எங்க வண்டி எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி கடையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது வந்து ப்ரூக்ஃபீல்டு ரோடு மால் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம். மணி வந்து இப்ப கரெக்டா 12. மணி வந்து 12:15. மணி 2 இன்னைக்கு தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். தலையோட பிறந்த நாள். நல்லா இருக்குல்ல? இந்த இடத்துல வெளிச்சம் சூப்பரா இருக்கு பாத்தியா? சரி போட்டோ எடுக்குமா? இங்க நிறைய நின்று 12 மணிக்கு ப்ரோஃபைல் அப்படி இருக்குன்னா வெளிச்சமா இருக்கு. தூங்க மாட்டீங்களா? இங்கேயும் இருக்கா ஸ்டார்பக்ஸ்? வந்தா அப்படியே ப்ரூக்ஃபீல்ட் ரோட்ல வந்து ரவுண்டானால திரும்பினா அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல போகணும். ரயில்வே ஸ்டேஷன் ரோடு போகுதான். அந்த ரோட்ல இருந்து ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பி மறுபடியும் ஒரு லெஃப்ட் திரும்பி மறுபடியும் ஒரு ரைட்டு திரும்பினா கோட்டமேடு வரும். ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட். நீங்க நைட் 2 மணிக்கு போனாலும் சுட சுட பிரியாணி கிடைக்கும். உன் பேத்துக்கிட்ட யாராவது அன்னைக்கு இல்லைன்னா என்னை மன்னிச்சிருக்க. இருக்கிற அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டு மணி ஒரு 12 மணி. நம்ம 2 மணிக்கெல்லாம் வாங்கியிருக்கோம் தானே. அது ரம்ஜான் டைம்ல வாங்கியிருக்கோம் நினைக்கிறேன். பீச்சுக்கு போனோம்ல நைட்டு விடிய காலையில. அதெல்லாம் சரி. 1:30க்கு 2க்கு எம்பிட்டு தூரம்பா. அந்த 1:30 கொதிக்க பிரியாணி அப்பதான் தம் இறக்கி இருக்காங்க. அப்ப அந்த பிரியாணி 1:30 ட்ரை பண்ணலாம். சன்ரைஸ்க்கு மொத்த கூட்டம் அங்கதான் போகுது பாரு. அந்த மாதிரி எல்லா பிரியாணி சாப்பிட்டா எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஊரே அடங்கிருச்சு. நீங்க மட்டும் இன்னும் போயிட்டு சுத்திட்டு இருக்கீங்க.
நாங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் நான் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பீச்சுக்கு போனோம். சூப்பரா இருந்துச்சு. வீட்ல இருந்து 1 மணிக்கு கிளம்பலாம். ஷிஃப்ட் முடிச்சு 12 மணிக்கு வந்து 1 மணிக்கு கிளம்பணும். கிளம்பி காலையில சன்ரைஸ்க்கு அங்க போயிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி பிரியாணி சன்ரைஸே வராது. அதான் நாங்க லூசு குடும்பம்னு சொல்றது. சன்ரைஸே வராது. ஆனா சன்ரைஸ் நாங்க காலையில பீச்ல போய் பாப்போம்னு சொல்லிட்டு கேரளா அதே திருச்சூர் அன்னைக்கு போனோம். பீச்ச பாக்கணும்லாம் போலஸ்மா. காலையில பீச்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போனோம். சரி அதனால போனோம். இவங்களும் மாமா ஃபேமிலியும் போனோம். அப்ப நீ நினைச்சிருக்கேன் சன்ரைஸ் வரும்னு. நான் அப்பெல்லாம் நினைக்கல. நீ நினைச்சதுனாலதான் சொல்றேன்னு. எனக்கு தெரியாது அங்க சன்ரைஸும் சன்செட்டும் ஆகும் கன்னியாகுமரி மாதிரி நான் நினைச்சேன். சன்ரைஸும் சன்செட்டும் ஆகுமா? ஆனா என் நல்ல நேரம் ஆகல. சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம இன்னொரு நாள் போலாம். அன்னைக்கும் அந்த விளாக் எடுத்துருந்துக்கலாம். ஆனா நாங்க எடுக்கல. ஏன் அன்னைக்குதான் நான் வீடு கட்டியெல்லாம் நீ ஸ்டோரி போட்டல. அதான் ஒரு நாள். ஆமா ஆனா வீடியோ எடுக்கல. நாங்க விளாகா எடுக்கல. நம்ம நெக்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். இந்த மாதிரிதான் அப்பப்போ ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். அதான ஒரு மாதிரி நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஏரியாக்குள்ள வந்துட்டோம். பாத்துக்கோங்க அங்க வண்டி எல்லாம் நிக்குதா. அந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பிரியாணி கடைக்கு போறதுக்குதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். பார்சல் வாங்கியாச்சு. நாங்க கிளம்பியாச்சு. போய் எங்கேயாச்சும் நின்னு சாப்பிடுவோம். அப்படியே இங்க பாருங்க அப்படியே தக்கன்னு கொதிக்குது. இப்பதான் தம்முல இருந்து இறக்கி கொடுத்துருக்காங்க. மணி வந்தீங்கன்னா 12:45 தம்முல இருந்து பிரியாணி எடுத்திருக்காங்கன்னா அப்ப இதுக்கு மேல எவ்வளவு கூட்டம் அங்க வரும்னு பார்த்துக்கோங்க. பிரியாணி மிட் நைட்ல நீங்க சாப்பிடணும் அப்படின்னா இங்க வந்து சாப்பிடலாம். இங்க போய் அதாவது செகண்ட் ஷோ படமெல்லாம் முடிச்சிட்டு ஐயோ பசியோட வீட்டுக்கு போகாம இங்க வந்து நல்ல சுட ஒரு பிரியாணியை வாங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா நல்ல ஜம்முன்னு தூங்கலாம். விடிய லேட்டு காலையில லேட்டா கூட எந்திரிக்கிற மாதிரி. லீவு நாளுங்கள்லாம் இருந்ததுன்னா எல்லாம் படத்துக்கெல்லாம் போயிட்டு வரப்போ அப்படிதான் சாப்பிட்டு போய் லேட்டா 2 மணி 3 மணிக்கு போயிட்டு அப்படியே தூங்குறது. நாங்களாம் பாருங்க இப்பயே 12:45 ஆயிடுச்சு. நாங்க இனி எங்கனையாவது நிறுத்தி சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போக எப்படி 1:30 ஆயிரும். அப்படி ஆயிரும். பிரியாணியா ஐயோ கொதிக்குது. சூப்பரா இருக்கு. சூப்பர் டேஸ்ட். அதை விட பீஃப் சிக்கனை விட பீஃப் இன்னும் விட சூப்பரா இருக்கு. சிக்கனு சூப்பர். ரெண்டுமே கொதிக்குது. பிரியாணி இதுல பிரியாணியில வச்சு இது வந்து வடகோவை மேம்பாலம். பிரியாணிய ஃபுல் கட்டிட்டு முடியல. நான்லாம் எந்திரிக்க முடியும் உட்காந்துட்டு இருக்கு. ஆனா மணியை பாத்தீங்கன்னா 1 மணி ஆயிருச்சு. எல்லாம் போக்குவரத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப எல்லாம் யாரு வீட்டுல இருக்கிறது இல்ல போல. போற வழியில வர வழியில சுத்திட்டு தான் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்படிதான் சுத்துறோம். எல்லாரும் அப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஜாலியா இருக்கு. என்னமோ எங்க ஏரியாவுக்கு போனா மட்டும்தான் என்னமோ அப்படியும் ரொம்ப டீப்பா தூக்கத்துக்குள்ள இருக்கிற ஏரியாக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க இருட்டு, கரண்ட் வேற இல்லையா. ஒருவேளை இப்ப வந்துருச்சு என்னன்னு தெரியல. போக போறோம். இங்கதான் பக்கத்துலதான் இந்த சாய்பாபா காலனி மேம்பாலம் வேலை ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இனி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறுறதுக்கு போட்டாங்க. அந்த பக்கமா பாத்தீங்கன்னா இறங்குற இங்கிருந்து மேல கீழே இறங்குறதுக்கு இன்னும் அந்த தோண்டி இப்பதான் மண்ணெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வேலை முடிஞ்சதுன்னா ஓபன் பண்ணிடுவாங்க போல. எப்படியா இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ள அந்த மேம்பாலம் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன். எத்தனை மணி போகுது, எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு பாருங்க. பஸ் எல்லாம் கூட்டமா போகுது. ஒருவேளை நாளைக்கு லீவுன்றதுனால எல்லாரும் ஊர்களுக்கு டிராவல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டமா போகுது பஸ் எல்லாம். சரி போவோம். நல்ல பெரிய பாலமாவும் இருக்கு. உள்ள ரோடும் பாத்தீங்கன்னா பெரிய ரோடாயிருச்சு. கடவுளே கரண்ட் வந்துருக்கும். கரண்ட் வந்திருக்க வாய்ப்பு இல்ல. காலையிலதான் சரி பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. கரண்ட் வந்தா என்ன வரும்? அதுதான் தூக்க போற. உனக்கு என்னடா கேம் விளையாடுவியா போய்? இதுக்குமே விளையாடுற இந்நேரத்துக்கு போய் சாப்பிடறதுக்கு கரண்ட் வந்திருக்கணும். அப்படியே மணி ஒன்னாச்சு தூங்குவாங்களா பாக்குங்க.